என் அன்புக்குரியவர்களே, அந்த ஒரு தலக்கணம் ஒரு தடவை பேசணும், டக்குன்னு ஒழிச்சிட்டு எடுத்து சரசரசன் எழுதி மடிச்சிட்டேன். டக்குன்னு ஆவியானவர்கிட்ட பேசினார். உன் ஸ்தானத்தை விட்டு விலக துரிதப்படாதே, இணங்கி போகுதல் அநேக குற்றங்களை அமர்த்தி போடுங்கள். You will not believe. இந்த கம்பெனி விட 100 கம்பெனி, நான் அடுத்த எம்டி சொல்லுவார், உனக்கு 100 கம்பெனி எனக்கு 100 வேலையாள்ரா போடா. என்கிட்ட சம்பளம் வாங்குற உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா என்ன, உனக்கு சம்பளம் கொடுக்குற எனக்கு எவ்வளவு திமிர் இருக்குன்னு பேசுவாரா இல்லையா? அதான் பேசியிருப்பார். நான் போய் நீட்டினேன். கர்த்தர் என்கிட்ட தெளிவா பேசினாரு, உன் ஸ்தானத்தை விட்டு விலக. ஏனென்றால் நான் என்ன செஞ்சிட்டேன், அந்த வசனம் எனக்குள்ள துணிக்கிறது அந்த செகண்ட்ல வந்து பேப்பரை முந்தி நீட்டிட்டேன். ஆனா வசனம் வந்துருச்சு, ஆனா கொடுத்துட்டேன் பேப்பரை. இனி என்ன செய்ய முடியாது, அப்படியே மேட்டரை முடிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டு வந்தான்னு. 6 மாத காலம் மனாந்தர வாழ்க்கை. மனாந்தரம்னா பணம் இல்லாம கூட நம்ம வாழ்ந்துருவோம் சார். பரிசுத்தமே ஒரு பெரிய பிரச்சனையாச்சு எனக்கு. அதான் சிக்கல். நான் வேலைக்கு போயிட்டு இருந்த காலத்துல இருந்த பரிசுத்தம், நான் வேலை இல்லாதப்ப பெரிய ஸ்ட்ரகிளிங்கா இருந்துச்சு. 3 மணி நேரம் ஜெபிக்கிறேன், ஆனா 5 நிமிஷம் இருந்தாலுமே கும்முன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், கர்த்தர் சொன்னா, உன்னுடைய மேகம் இங்கே இல்லை, உன்னுடைய மேகம் உன்னுடைய கம்பெனியில இருக்கு, நீ மேகத்தை விட்டு திரும்பி வெளியே வந்திருக்கிற அப்படின்னாரு. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், முதலாவது ஒரு மனிதன் சித்தத்தை விட்டு வெளியே வரும்போது பரிசுத்தம் தாக்கப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, எது இல்ல, எல்லாம் இருந்துச்சு, எனக்குள்ள தாழ்மை இல்ல. என்னுடைய ஊற்றுக்கண்ணை நானே அடைத்து போட்டேன். எதிரியும் சரி நாமும் சரி என்ன செய்யறோம்ன்றா, ஊற்றுக்கண்களை அசட்டை பண்ணிட்டு நம்ம ஆசீர்வதிக்கப்படும் நினைக்கிறோம். முதலாவது தேவன் உங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார் என்றால் உங்களுக்கு ஊற்றுக்கண்களை திறந்து விடுவார். மிகுந்த மரியாதையோடு, எல்லாம் சொல்லுங்க, மிகுந்த கனத்தோடு ஊற்றுக்கண்களை நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரிந்து கொள்ளுங்கள். 4 நாளைக்கு 4 மாசத்துக்கு 4 வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி வர பைப்பா கூட இருக்கட்டும், கோவத்துல என்ன நீ ஒழுங்காவே தண்ணி வர மாட்டேன்ற அப்படின்னு ஒரு குச்சை போட்டு அடைச்சிங்கன்னா அது சொல்லும், 4 வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி கொடுத்தேன், இனி அதுவும் வராது போ. ஒரு புத்திசாலி என்ன சொல்லுவான், பரவாயில்ல குழாயே, நீ 4 வாரத்துக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, என் ஊற்றுக்கண்ணாய் நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக. விட்டு கை பிடிக்கிறது பேசி உங்களுக்கு சொல்றேன் நான். ஆனாலும் மிகுந்த அன்போடு கூட உங்களை நான் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறேன். ஏனென்றா என் ஊற்றுக்கண்ணை, என் ஊற்று நான் எதுக்கு மண்ணெல்லி போடணும்? இது எதை கொண்டு வருதுன்னா, மனித நேயத்தை வளர்க்கிறது. அவ்வளவுதான். வீட்டில் போய் வாசிங்க, ஏசாயா 22:19, உன் ஸ்தானத்தை விட்டு நீ பிடுங்கி போடப்படுவாய். தேவன் ஒரு மனுஷனை காலி பண்ண